ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு சேனல் இருக்குது கதை வண்டின்னு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் குழந்தைங்களுக்கான கதைகள் இருக்குது. அதில் எல்லா கதையுமே என்னோட ஓன் ஸ்டோரிஸ், நான் க்ரியேட் பண்ண ஸ்டோரிஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது, சித்தி பசங்க, அண்ணன் பசங்க, அக்கா பசங்க, யாராவது பக்கத்து வீட்டு பசங்க யாராவது இருந்தாங்கனாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் கதை பிடிக்குன்னா தாராளமாக சேனலில் பாருங்கள். ஓகேவா? இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் கோல்டன் ஸ்டடி பிளான் டே 3. இது டியூஸ்டே, நாளைக்கு படிக்க வேண்டிய போர்ஷன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். டியூஸ்டே அப்படின்றது 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு நம்ம பிளானில் சோஷியல் டே. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன படிக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி 2 லெசன்லையும், ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், ஜியாகிரஃபி 2 லெசன்லையும் 2 மார்க்ஸ் படிச்சிட்டோம். ஹிஸ்ட்ரியில் 2 மார்க்ஸ், ஜியாகிரஃபியில் 2 மார்க்ஸ், கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் எல்லாத்துலேயும் 5 மார்க்ஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், ஜியாகிரஃபி 2 லெசன்லேயும் 5 மார்க்ஸ் படிக்க போகிறோம். நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் தாராளமாக எல்லா 5 மார்க்கையும் படிச்சுக்கோங்க. போன வருஷம் ரெடியூஸ் பண்ணதை வச்சு நான் சில கொஷின்ஸை மார்க் பண்ணி தரேன். அதை படிக்கணும்னு விரும்புகிறவங்க அதை மட்டும் படிங்க. ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசனில் 1, 2 and 4 இந்த 3 5 மார்க் இருக்குது. செகண்ட் லெசனில் ஒரே ஒரு 5 மார்க்கு 2, செகண்ட் கொஷின் மட்டும்தான் இருக்குது. ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின் 5 மார்க்கும், செகண்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின் 5 மார்க்கும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஃபுல்லாக படிக்கிறவங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. போன வருஷம் ரெடியூஸ்டு போர்ஷனை வச்சு நான் சொல்கிறத படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் 1, 2, 4, செகண்ட் லெசனில் 2 செகண்ட் கொஷின் மட்டும், ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும், ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஷின் மட்டும். இது மட்டும் போதாது, இது போக என்ன படிக்கணும் அப்படின்னா அடிஷன் டு திஸ். புரியுதா? அடிஷன் டு திஸ் என்ன படிக்கணும் அப்படின்னா, சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் எல்லா 2 மார்க்கும். ஓகே, ஏன் எல்லா 2 மார்க் அப்படின்னா, போன வருஷம் ரெடியூஸ்டு போர்ஷனில் சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் எதையுமே குறைக்கலை, அதனால் எல்லா 2 மார்க்கும் படிக்கணும். எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் 5 2 மார்க், 1, 2, 3, 4, 5. ஸோ மொத்தம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, 6 5 மார்க்கும் ஒரு 10 2 மார்க்கும் படிக்க போகிறீங்க. ஓகேவா? 10 2 மார்க் 1 ஹவரில் படித்து முடிச்சிடலாம். மற்ற 2 மணி நேரத்தில் நீங்கள் 6 5 மார்க்கு தாராளமாக படிச்சிடலாம். புரியுதா? ஸோ இந்த 6 5 மார்க்கும் படிச்சிருங்க. அப்போ என்னாகும், ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசனு, ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் 2 மார்க்கு ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா? இதை படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.